மோடி உலக புனிதர் போலவும் பாஜக தான் உலகத்திலேயே மிகவும் யோகியமான கட்சி எனவும் பீற்றிக் கொள்பவர்களிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் 101 கேள்விகளை எழுப்பியுள்ளார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பயன்படும் பணம் யாருடைய சம்பாத்தியம் என்றும், ரஃபேல் கோப்புகள் ஏன் மாயமாகின எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவை கேள்வி கேட்கும் நீதிபதிகள் மீது மட்டுமே பாலியல் புகார்கள், கொலை மிரட்டல்கள் வருவதும் கொலை செய்யப்படுவதும் ஏன் என்று சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். பல ஆயிரம் கோடிகளை பாஜகவுக்கு நன்கொடை தரும் அளவு பணக்காரர்கள் ஏன் முன்வந்தார்கள்? அத்தனை ஊழல்வாதிகளும் பாஜகவில் இணைந்தவுடன் பரிசுத்தமாவது எப்படி என்றும், பாஜக ஆட்சிக்கு வரும் வரை கருப்பு பணமாக இருந்தவை பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலீட்டு பணமாக மாறும் மர்மம் என்ன எனவும் சு வெங்கடேசன் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மீது குற்றம் கூறியவர்கள் மீது மட்டும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடப்பது ஏன்? வெளிநாடுகளில் பதுக்கியதாக சொல்லப்பட்ட பல லட்சம் கோடி கருப்பு பணத்தில் இதுவரை ஏன் ஒரு பைசா கூட மீட்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மோடியின் வெளிநாட்டு பயணங்களில் அவரோடு செல்லும் தொழிலதிபர்கள் மட்டும் வெளிநாடுகளில் பல லட்சம் கோடிகள் முதலீடு செய்வது எப்படி என்றும் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் அமைத்து 15 ஆண்டுகள் கடந்த பின்னரும் சுங்க கட்டணம் வசூலிக்க தனியாருக்கு தொடர்ந்து அனுமதி வழங்குவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். யாரிடமும் கொடுக்காமல் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று மக்களிடம் உறுதியளிக்கப்பட்டு பெறப்பட்ட ஆதார் தகவல்கள் ஜியோ நிறுவனத்திற்கு முழுவதுமாக வழங்கப்பட்ட காரணம் என்ன என்றும் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கூட தள்ளுபடி செய்யப்படாத கடன்கள், பெரு நிறுவனங்களுக்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் தள்ளுபடி செய்யப்படுவதன் மர்மம் என்ன என்றும், மாநிலங்களின் ஜிஎஸ்டி பங்குகள் எங்கே மாயமானது என்றும் அவர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்ளையர்கள், ரவுடிகள் தொடர்ந்து பாஜகவில் இணைந்து வருகிறார்களே ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், குற்றவாளிகளின் கடைசி புகலிடம் பாஜக தானா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்று 101 கேள்விகளை எழுப்பியுள்ள சு வெங்கடேசன் பல புதிரான கேள்விகளுக்கு விடையே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.